வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அதன் மூலமாக தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்களில் சராசரியாக 21.02 மில்லிமீட்டர் தான் மழை பெய்திருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் தான் அதிகபட்சமாக 130.64 மில்லிமீட்டர் பதிவாகியுள்ளது. செங்கல்பட்டில் தான் அதிகமாக பாதிப்புள்ளது. இப்பொழுது இன்றைக்கு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அநேகமாக மாலை நம்முடைய சென்னை கடற்கரையை மகாபலிபுரத்துக்கு பக்கத்தில் கரையை கடக்கும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். மாலை தான் கடக்கும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். இதன் மூலமாக சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் பலத்த மழை இருக்கும் என்றும் நாம் எதிர்பார்க்கிறோம். அதுபோக இதுவரை மழை மட்டும் இருந்தது. இன்றைக்கு காற்றும் 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றும் இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் இன்றைக்கு எச்சரித்திருக்கிறார்கள். ஆகவே பொதுமக்கள் முடிந்த அளவிற்கு வெளியே செல்லாமல் இருக்க வேண்டும் என்று அரசின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். காரணம், பொதுவாக வயது முதிர்ந்தவர்கள், குழந்தைகள் வெளியே போக வேண்டாம். சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசுகிற காரணத்தால் வீட்டுக்கு மேலே இருக்கிற அஸ்பெட்டாஸ் சீட், தகரங்கள் போன்றவையெல்லாம் கரண்டு விழுகிற நேரத்தில் காயம் வருவதற்கு ஒரு சூழ்நிலை உருவாகும். அது வராமல் இருப்பதற்கு வெளியே போகாமல் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். டெல்டா மாவட்டத்தில் மொத்தம் 1.5 லட்சம் ஏக்கர் அளவிற்கு நெற்பயிரும் வேறு பயிர்களும் பாதித்திருப்பதாக உத்தேசமாக ஒரு கணக்கெடுத்திருக்கிறோம். இன்றைக்கு நாளைக்கு மழை பெய்து முடிந்தவுடன் உடனடியாக கணக்கெடுக்க வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையான அந்த வேலைகளையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு முக்கியமான நீர்த்தேக்கங்களான செங்குன்றத்திலிருந்து 3000 கனஅடி, செம்பரம்பாக்கத்திலிருந்து 2151 கனஅடி, பூண்டியிலிருந்து 6000 கனஅடி, சோழவரத்திலிருந்து 2015 கனஅடி மட்டும் இன்றைக்கு தண்ணீர் திறந்து விட்டு கொண்டிருக்கிறோம். மழையின் அளவை பொறுத்து கூடுதலாக தண்ணீர் திறப்பதற்கு வேண்டிய அந்த பணிகளையும் அதிகாரிகள் தயார் நிலையில் இருக்கிறார்கள். இன்றைக்கு மழை மட்டும் இல்லாமல் காற்றும் இருக்கிற காரணத்தால் முக்கியமாக மரங்கள் ஒடிந்து விடக்கூடிய சூழ்நிலை இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதற்கு வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மாநகராட்சி சார்பாக மரங்களை அறுத்திருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்ப ஆட்களையும் நாம் தயாராக வைத்திருக்கிறோம். சுரங்கப்பாதையெல்லாம் ஏறத்தாழ 13 சுரங்கப்பாதையில் மூடியிருக்கிறோம். மீதி இடங்கள் திறந்திருக்கிறது. தொடர்ந்து மழை பெய்யும் என்று சொன்னால் அது சூழ்நிலைக்கேற்று முடிவெடுக்கப்படும். இப்பொழுது 13 இடங்கள் மூடியிருக்கிறது. மீதி இடங்களை முடிந்த அளவுக்கு மோட்டர் மூலமாக தண்ணீர் வெளியேற்றி கொண்டிருக்கிறோம். போக்குவரத்திற்கு இடைஞ்சல் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை உருவாகிறோம். தண்ணீர் தேங்குகிற பகுதிக்கெல்லாம் நேற்றே அதிகப்படியான மோட்டார்களை எல்லாம் அனுப்பி வைத்திருக்கிறோம். ஆகவே மழை பெய்து கொண்டிருந்தாலும் அந்த பணி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. கம்ப்ளைண்ட் கால் கார்பரேஷனுக்கு 11,290 கார்பரேஷனுக்கு வந்தது 11,290. அதில் 5,395 அவங்க நிவர்த்தி பண்ணியிருக்காங்க. மிச்சத்தை அவங்க ரெகுலரைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம இதை பொறுத்தளவிற்கு இங்கே இந்த கால் சென்டரை பொறுத்தளவிற்கு 1,800 புகார்கள் வந்திருக்கு. அதில் 1,044 புகார்கள் தீர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இறப்பு இறப்பு என்னென்னா, தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டத்தில் 2 பேர் இறந்துருக்காங்க. 157 கால்நடைகள் இறந்திருக்கு. 146 குடிசைகள் சேதமடைஞ்சிருக்கிறது. 237 வீடுகள் சேதமடைந்திருக்கிறது.
அதற்குரிய நஷ்டஈடு கொடுப்பதற்கு வேண்டிய அந்த பணிகளை செய்திருக்கிறோம். அதில் பாதிக்கப்பட்ட மக்களை உடனடியாக பக்கத்தில் இருக்கிற சென்டருக்கு அனுப்பி அவர் தங்க வைத்து அவருக்கு வேண்டிய உணவுப் பொருட்கள் வழங்குவதிலிருந்து வேறு விதமான என்ன வசதிகள் தேவையோ அந்த வசதிகள் நாங்கள் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதாவது தஞ்சாவூர், திருவாரூர் ரெண்டும் சேர்ந்து மொத்தத்தில் 2 வீடுகள்மா மொத்தத்தில் தமிழ்நாடு பூரா தான் நம்ம கணக்கு வருமா. குடிசை வந்து பார்த்திங்கன்னா 1146 குடிசை மொத்தம். வீடு 237. இப்போ நேற்று 12, இன்றைக்கி ஒரு 2, இது வரைக்கும் மொத்தம் 14. நேற்று வரைக்கும் 12, நேற்று நடந்த சேர்த்தோம்னா 14 பேர் இருந்திருக்காங்க. சார், நம்ம இந்த சென்னையில் இருக்க பட்டாளம் பகுதியில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் இந்த குழந்தைகளுக்குலாம் உணவு கிடைக்காம இருக்காங்க அப்படின்னு சொல்லி செய்திகளுக்கு பேட்டி கொடுக்குறாங்க. குழந்தைகளை அதாவது நெஞ்சளவுக்கு தண்ணி இருக்கு, நாங்கள் வெளியில் ஷெல்டருக்கும் போக முடியல அப்படின்னு சொல்லி நடவடிக்கை சார் உடனே அட்டன் பண்ணிடுவோம். இது எல்லா இடத்துலையும் புகார் வருது. அந்த இடம் மட்டும் இல்லை, வேறு இடங்களையும் புகார் வருது. உடனடியாக அதை அட்டன் பண்ணுறோம். எங்களுக்கு கால் சென்டருக்கு வந்தாலுமே இமீடியட் நேற்று பார்த்தீங்கன்னா உணவு கிடைக்கலன்றது அந்த குழந்தைகளே சொல்கிறது இல்லை. உணவுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. தாராளமாக அம்மா உணவகத்துலேயும் நம்ம சாப்பாடு போடுறோம். அது போக தனியாக கார்பரேஷன்லேருந்தும் சாப்பாடு போட்டுட்ருக்காங்க. உணவு வந்து பற்றாக்குறைங்கிறது இருக்காது. அந்த இடம் வந்து ஐடென்டிஃபிகேஷன் இல்லாமல் இருக்கலாம் அதிகாரிகளுக்கு. இப்போ நீங்கள் சொல்லிவிட்டு அதை உடனடியாக நான் கூப்பிட்டு சொல்லி அந்த வேலையை நாங்கள் பார்த்துறோம். எங்கள் கவனத்துக்கு எது வருதோ அதை உடனடியாக செய்கிறோம். இப்போ வார்டுக்கு ஒரு ஆஃபீஸர் 200 ஆஃபீஸர் சாப்பாட்டுக்கு மட்டுமே போட்டிருக்காங்க. சாப்பாடு, அவங்களுக்கு தங்குற வசதி, அவங்களுக்கு துணிமணி வசதி, இதை சரிவாக்குறதுக்கு மட்டும் 200 வார்டுக்கு ஒரு ஆஃபீஸர் வீதம் 200 பேர் வந்து கார்பரேஷன் வந்து போட்டிருக்காங்க. அது அந்த சூழ்நிலைக்கேற்ற முடிவு பண்ணணும். காற்று வந்து 40 to 45 கிலோமீட்டர் வேகம் தான் சொல்லி இவங்க சொல்லியிருக்காங்க. அது மரங்கள்லாம் ஒடிச்சு விடுற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாச்சுன்னா அது அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாப்புல அங்கே இருக்க மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், அங்கே இருக்க எஸ்பி போக்குவரத்து எப்படி சீர் செய்யுங்கிறத அவங்க முடிவு எடுக்கணும். அதை இது வரைக்கும் மொத்தம் 149 மரங்கள் ஒடிஞ்சு விழுந்திருக்கு. அதில் 146 மரங்களை சீர் செய்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிவிலே பார்த்துருப்பீங்க, சைடில் கிளையில் பூரா வெட்டுற வேலை பார்த்துட்ருக்கோம். அதை வெட்டிட்டாலே மரங்கள் சாயிறது கொஞ்சம் நமக்கு குறையும். நீங்கள் டிவிலே நம்ம டிவிலே நீங்கள் போடுறீங்க, கிளைகளை பூராமே அது ஒரு நம்ம செக்ரட்டரியேட் நடந்த இன்சிடென்ட்லேருந்து அது ரொம்ப கொஞ்சம் வேகமாக அதிகாரிகள் அது கொஞ்சம் எச்சரிக்கையாக எந்த பக்கம் மரம் சாஞ்சிருக்கோ அந்த பக்கத்துடைய கிளையெல்லாம் வெட்டக்கூடிய வேலையை பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி மெயினாக காற்று இருக்கும், மழை மட்டும் இல்லை. இத்தனை நாள் மழை மட்டும் இருந்துச்சு, இன்றைக்கி காற்றும் சேர்ந்துருக்கு. ஆனால் முடிஞ்ச மட்டும் மக்கள் வெளியில் வர வேண்டாம், அதுதான் ரிக்வஸ்ட். இன்றைக்கி பயிர் சேதத்தை வந்து முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போயிட்டோம். முதலமைச்சர் அதை பார்த்துட்ருக்காங்க. எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவரும் கலந்துருக்காங்க. அவங்க அங்கேருந்து அந்த கணக்கெல்லாம் எடுக்க சொல்லியிருக்காங்க. கணக்கெடுக்கிறது இப்போ வயலுக்குள்ளே இறங்கி எடுக்க முடியாது. வயலில் மட்டும் இது மட்டுமே இல்லை, நெல் மட்டுமே இல்லை, வேறு சாகுபடிகளும் கெட்டு போயிருக்கு. அது எல்லாமே பார்க்குறதுக்கு இன்றைக்கி மழை விட்டுச்சுன்னா நாளையிலிருந்து இந்த வேலையை துரிதப்படுத்திடும். என்டிஆர்எஃப் டீம் எல்லாம் என்டிஆர்எஃப்பும் டிஆர்எஃப்பும் எல்லாம் தமிழ்நாடு மீட்பு படையும் மத்திய மீட்பு படை எல்லா இடத்துக்கும் அனுப்பிட்டோம். அதுபோல் ரிசர்வில் ரெடியாக வச்சுருக்கோம். எங்கே தேவையோ அங்கே அனுப்புகிறோம். நாங்கள் போய் ஒரு இடத்துல லாக் பண்ணி வைக்காமல் எந்த இடம் தேவையோ நமக்கு மேக்ஸிமம் நமக்கு இந்த 4-5 டிஸ்ட்ரிக்ட் தான் நமக்கு பாதிப்பு வர மாதிரி இருக்குது. அதனால் நம்ம ரெடியாக வச்சுட்ருக்கோம். இந்த வாருங்க 2 பக்கம் ஆஃபீஸர்ஸ் உட்காந்துருக்காங்க, எங்கள் கூடவே உட்கார வச்சுருக்கோம். நாங்களும் காலையில் 5:30க்கெலாம் வந்துட்டோம். காலையில் பெட் காஃபி எங்கே தான் வந்து குடித்தோம். முடிச்சுட்டு ஒரு 7:30 மணி 7:45 தான் திருப்பி குடிக்க போனோம். ஆனால் எல்லா வகையிலும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எச்சரிக்கையாக இருக்கும். இல்லை, இது முடிஞ்ச பிறகு தான் நம்ம ரிக்வஸ்ட் வைக்கணும். நம்ம முடிஞ்ச பிறகு நம்ம சேதத்தை பொறுத்து நம்ம வந்து மத்திய அரசாங்கத்து ரிக்வஸ்ட் வைக்கும்போது அவங்க அங்கேருந்து ஆட்கள் அனுப்பி பார்த்து தான் அதை முடிவு பண்ணுவாங்க. அதை எதிர்நோக்காமல் நம்ம இருக்க விவசாயிகளுக்கு வேண்டிய
அந்த இழப்பீடுகளாக இன்சூரன்ஸ் இருக்கும், இன்சூரன்ஸ் இல்லாமல் இருக்கும், 2 விதமாக இருக்கும். அதெல்லாம் என்ன பண்ணலாங்கிறத முதலமைச்சர் முடிவு எடுப்பாங்க. முதலமைச்சருடைய நிகழ்ச்சி அது, அங்கேருந்து அவங்க தான் சொன்னாங்க. கடை இல்லை 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 நம்மளை கடந்து போனால் மட்டும்தான் ரெட் அலர்ட் வந்து ரிலீஸ் ஆகும். சாயங்காலம் தானே அநேகமாக கிடக்கும்னு சொல்கிறாங்க. அது முடிஞ்ச பிறகு தானே. மெயினாக வந்து இப்போ நம்ம பயப்படுறது என்னென்னா, மழையை கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மழை பெய்யுது, சாயங்காலத்துக்குள்ளே தண்ணியை வெளியேற்றுறோம் போகிறோம், காற்று சேர்ந்து அடிக்குது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறத எல்லாமே. மெயினாக அந்த 2 வீலரில் போகிறவங்கெல்லாம் மேக்ஸிமம் 2 வீலர்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். அது ப்ரோக்ராமே தெரியாது. அப்படி நம்மளாம் முடிவு பண்ணுறதா? சிஎம் போடுற ப்ரோக்ராமுக்கு எப்படி நம்ம சொல்ல முடியும்? அவங்க எங்கே போகிறாங்க என்னங்கிறது முதலமைச்சரோட ஆஃபீஸில் முடிவு பண்ணுறது, முதலமைச்சர் முடிவு பண்ணுறது இல்லையா? ரைட், ஈவினிங் சந்திப்போம். அப்படி வரல, எங்கே தேவை இருக்கோ அவங்க. அதாவது அந்த ஆள்கள் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இல்லை, கிராமங்களில் அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பர்சனாக இருப்பாங்க, அதில் ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. அங்கங்கே தேவை இருந்தால் இப்போ இன்றைக்கி கார்பரேஷன் கூட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேப்பரில் பூரா இருக்குது. கார்பரேஷன்லேயே மீன் இந்த பாம்பு பிடிக்கிறவங்களாம் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்கிறாங்க. மழை நேரத்தில் நம்ம கிராமத்துலேருந்து வந்தவங்க தானே, மழை நேரத்தில் பூரா பாம்பு வெளியில் வரும். அதுக்கு அங்கங்கே இருக்க எக்ஸ்பர்ட் ஆள் வச்சுக்கிறோம்லே. கவர்மெண்ட் எம்ப்ளாயினா தான் நமக்கு உடனடியாக அந்த கணக்கு வரும். அது அந்தந்த கிராமத்தில் தேவையானால அந்த தன்னார்வலரை நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். ஏம்மா போட்டெல்லாம் ரெடியாக இருக்குமா? போட் ரெடியாக இருக்குது. ஆமாம், நீங்கள் உங்கள் டிவிலே ஓடுதே, நீங்கள் தானே போட்டை கூட்டு போகிறீங்க. ஓ, நீங்கள் மொத்தம் 90 ஏன் சார்? 90 போட்டு எங்கிட்ட ரெடியாக இருக்குது. ஆனால் ஒழுங்காக கணக்கால் அளவு இருந்தால் போட்டு விட மாட்டோம். கணக்கால் அளவு போட்டுலாம் விட மாட்டோம். ஒழுங்கால் அளவுக்கு போட்டு இருக்கும், தண்ணி இருக்கணும். நீங்கள் போய் கணக்கால் அளவு இருக்கிறதெல்லாம் போய் ஃபோட்டோ எடுத்து போட்டுட்ருக்கீங்க நீங்கள். இதுவரைக்கும் 15 லட்சம் பேருக்கு 15 லட்சம் உணவுப் பொட்டலங்கள் வழங்கப்பட்டிருக்கு. இல்லை, ஒரு பொட்டலம் குடும்பத்தில் 3 வேளை சாப்பிட்றவங்க இருக்காங்க, 2 வேளை சாப்பிட்றவங்க இருக்காங்க, 1 வேளை மட்டும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகிறவங்க இருக்காங்க. நம்ம கணக்கு என்னென்னா உணவுப் பொட்டலங்கள் மட்டும்தான் நம்ம கணக்கு எடுக்க முடியும். சென்னை மட்டும்தான். சென்னை மட்டும் ஒரு சென்டரில் வச்சுக்கிறோம். சென்டரில் வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. உணவுப் பொட்டலங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த சென்டரில் வச்சு க்யூ பண்ணோம்னா உடனே வாங்கிட்டு போயிடுறாங்க. அதை வந்து டிலே பண்ணுறதில்ல. வந்து அவங்க காற்று கடந்து வரிசையில் நின்று இருந்தால் தானே அவங்களுக்கு கஷ்டங்கள் இருக்கும். வர கொடுக்கும்போது அது ஈஸியாக தான் இருக்கும். வந்துட்டுருக்கு. நீங்கள் கூட பாருங்கள், திறந்தால் இருக்குது, நீங்களே போய் பாருங்கள். போய் மருத்துவ சேவைகளுக்கும் கால் வருது. குறிப்பாக நிறைய வர்றது பார்த்திங்கன்னா தண்ணி தான். வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துருக்குறாங்க. நேற்று நான் சொன்னேன் இந்த மின்சாரத்தில் எச்சரிக்கையாக இருக்குன்னு. ஒரு ஆள் நேற்று மின்சாரத்தை இறந்துருக்காங்க. அந்த 2 பேரில் ஒரு ஆள் வந்து மின்சாரம் தாக்கி தான் இறந்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து உணவும் குறிப்பிட்ட துணிமணிகள் பாய்கள் எதுவுமே சேராததா அங்கே இருக்கிற மக்கள் நாங்கள் உடனே பார்க்க சொல்கிறோம். நீ அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி இருந்தாலும் நீங்கள் தம்பி சொல்லிட்டீங்க, உடனே குறிச்சார். உடனே நோட் பண்ணி உடனே நீங்கள் வெளியில் போய் ஒரு 2 நிமிஷத்தில் அந்த வேலையை பார்த்துறோம். சரி தானே?